பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையில் இன்று பிற்பகலில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. எம்பிக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ் சரவணன், எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவென்ற தகவல் வெளியாகியிருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? என்ன தகவல்? நிச்சயமாக தொகுதி மறுவரை மசோதா குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சியினுடைய எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்று மாலை 3 மணி அளவில் சென்னை கலைவாணர் அரங்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருத்தப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக தகவல் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில தொகுதி மறுவரை பணிகள் குறித்து விவாதிப்பதற்கான தமிழக எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களுக்கும் நேரடியாக கடிதம் மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக தன்னுடைய நிபந்தனையற்ற கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். பல்வேறு நிபந்தனைகளையும் திமுக விடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து கேள்விகள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக இந்த தொகுதி மறுவரை கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாகவும் அதில் அதிமுக எம்பிக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி மறுவரை மசோதா குறித்து ஏற்கனவே பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை திமுக அரசு ஆட்சியில் இருந்த போது தொகுதி மறுவரை மசோதாவை எதிர்ப்போம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் மீண்டும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தகவல் கேட்டபோது தொகுதி மறுவரை மசோதா குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை எனவும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் சிறிது நேரத்தில் வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே அவங்களுடைய கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.